அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இறந்தவர்களின் குடும்பத்தார்களுக்கு யாருதான் ஆறுதல் சொல்ல முடியும்? தந்தையை, தாயை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை இழந்த அந்த குடும்பத்தார்களுக்கு யாருதால் என்ன வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லிவிட முடியும்? இஸ்லாம் ஒரு அழகான ஆறுதல் வார்த்தையை கற்றுத்தருகிறது. அது சிறந்த ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய சிரமங்களுக்கு இழந்த அந்த குடும்பத்தார்களுக்கு அது நிவாரணமாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இறந்தவரிடத்தில் அந்த குடும்பத்தார்களிடத்திலே சென்று நீங்கள் ஆறுதல் கூறும் பொழுது இப்படி கூறுங்கள்: இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. கொடுத்ததும் அல்லாஹுக்கே சொந்தம், எடுத்ததும் அல்லாஹுக்கே சொந்தம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை காலம் உண்டு. அவருடைய தவணை காலம் வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் சென்று தான் ஆக வேண்டும். ஃபல் தஸ்பிர், நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து இருங்கள் என்ற இந்த ஆறுதல் வார்த்தை தான் உலகிலே சிறந்த ஆறுதல் வார்த்தைகளாக இருக்க முடியும். இறந்தவர்களை பிரிந்து வாடும் அந்த குடும்பத்தார்களிடத்திலே சென்று இந்த அழகான வார்த்தைகளை கூறுவோம், அவர்களை தேற்றுவோம், இறையருளை பெற்றுக்கொள்வோம். புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.